ரசூல் ஸல்லல்லாஹு நம்ம உம்மி சமுதாயம் கணக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் வந்து 1,00,000 உள்ள ஒரு சமுதாயத்தை யூனுஸ் நபி அனுப்பணும். அப்புறம் நீங்க கணக்கிடுற 50,000 நாட்களோட சிறந்தது. அப்புறம் நூஹ் நபிக்கு வந்து 950 இதெல்லாம் கணக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உம்மி சமுதாயம் எழுத தெரியாது என்ன தெரியாதுன்னு சொல்றீங்களே, நபியான காலத்துல இப்ப அவங்க ஒரு விதமா சொல்லி கேட்டாங்க. நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். வாரிசு உரிமை சட்டம் இருக்குது. வாரிசு உரிமை சட்டம் வந்து கணக்கு தெரிஞ்சா தானே போட முடியும். அப்ப உம்மி சமுதாயம் சொல்றீங்களே, இது எந்த அடிப்படையில? படிக்க தெரிஞ்சவங்க இருந்தாங்களே, இது நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலா போய் சொல்லும் போது ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மீன ரசூல். ரசூல் யாருக்கு அனுப்பப்பட்டாங்க? உம்மி சமுதாய மக்களுக்கு தான் ரசூல் அனுப்பப்பட்டாங்க. குர்ஆன் ஆயத். எப்படிப்பட்ட சமுதாயம் அனுப்பப்பட்டாங்க? நபியாக அனுப்பப்பட்ட சமுதாயம் உம்மி சமுதாயம். வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் எந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொன்னானோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உம்மி சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அப்ப உம்மி சமுதாயம் மறுக்க முடியுமா? அப்ப உம்மி சமுதாயம் என்ன அர்த்தம் சொன்னா, பெரும்பாலான மக்கள் கல்வி அறிவற்ற மக்கள். என்ன அர்த்தம்? எழுத படிக்கிறது. அப்ப அல்லாஹ் சொன்ன அர்த்தம் இல்லாம போயிடும். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? வாரிசுரிமை சட்டத்தையும் சகாபாக்கள் தான் அல்லாஹ் சொன்னான். அது போன்று நாம தொழுது முடிச்சோம் 33 தான் அல்ஹம்துலில்லாஹ், 33 சுப்ஹானல்லாஹ், இன்னும் நிறைய கணக்கு இருக்கா இல்லையா? இந்த கணக்கு அது சொல்லப்பட்டுச்சு, சகாபாக்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. அந்த சமுதாயத்தை அல்லாஹ் உம்மி சமுதாயங்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னது பொய்யா? வாரிசுரிமை கணக்கு போட தெரியுமே, அவங்க நீங்க எப்படி உம்மிங்கிறீங்க? அப்ப அல்லாஹ் உம்மின்னு சொல்லிட்டானே. பாசபில் உம்மியின ரசூல் தான் அல்லாஹ் சொல்றான். உம்மி சமுதாயத்துக்கு அல்லாஹ் நபி அனுப்பியிருக்கான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உம்மி சமுதாயம் என்று சொல்வதும் உண்மை, வாரிசுரிமை சட்டம் கணக்கு பார்க்க தெரிஞ்ச மக்கள் இருந்தாங்க என்பதும் உண்மை. பெரும்பாலான மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? 100க்கு 90 பேர் என்ன கிடையாது, படிப்பறிவு கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் உம்மி சமுதாயம் சொன்னது எந்த அடிப்படையில? பெரும்பான்மை மக்களை கவனித்து. அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேர் அறிவுடைய மக்கள் இருப்பாங்க. அறிவுடைய மக்கள் இருந்தாலும் நீ என்ன செஞ்சிடாத, அறிவில்லாத படிப்பறிவு இல்லாத மக்களே மாசத்தை 28 ஆக்கிறாதீங்க, 31 ஆக்கிறாங்க சொல்லி காட்டாங்க. அந்த ஹதீஸை தெளிவா விளங்கிடுங்க. அந்த ஹதீஸ்ல எழுத தெரியாட்டாலும் என்ன தெரியாட்டாலும், நீங்க எழுத தெரியாத என்ன தெரியாட்டாலும் நீங்க பிழைய பாருங்க, எழுத தெரியாத என்ன தெரியாத நீங்க பிழைய கணிங்க ரசூலா சொல்லல. அங்க பிழைய பார்க்கிற மேட்டரே கிடையாது. இன்னா உம்மத்துன் உம்மியா, நாம உம்மி சமுதாயம், லா நக்துபு லா நஃசுபு, நமக்கு எழுத தெரியாது என்ன தெரியாது, எழுத தெரியாட்டா என்ன தெரியாட்டாலும் மாச எண்ணிக்கையை நீங்க என்ன செஞ்சீங்க? மாசம் என்பது 29 தான், ஒரு மாதம் என்பது 30 தான். அது 28 ஆக்கிடக்கூடாது, 31 ஆக்கிடக்கூடாது. எழுத தெரியாவிட்டாலும் என்ன தெரியாவிட்டாலும் மாத எண்ணிக்கையில் தவறு செய்து விடக்கூடாது. எழுத தெரியல என்ன தெரியல அதனால அவங்க பார்த்தாங்க அப்படி சொல்லல. இந்த ஹதீஸ் வந்து கணக்கீடு பண்ணுவதற்கு எந்த ஆதாரமும் ஹதீஸ் கிடையாது.